தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் சென்னையில் தொடங்கியுள்ளது. சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெறும் கூட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் எம்பிக்கள் பங்கேற்றுள்ளனர். மேலும் இந்த கூட்டத்தில் முன்னாள் தலைவர்கள் KS அழகிரி, தங்கபாலு, EV.KS இளங்கோவன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் இந்த கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை காலம்தான் தோழமை கட்சிகளை சார்ந்திருப்பது என கட்சியினரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். தோழமை கட்சிகளுடன் கூட்டணியில் உள்ள போதும் காங்கிரஸ் கட்சிக்கு என்று தனி வரலாறு உள்ளது என்று கூறிய செல்வ பெருந்தகை, தோழமை என்பது வேறு எனவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் தோழமை கட்சிகளை சார்ந்துதான் அரசியல் செய்ய போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா என்பதை கூறுங்கள் என கட்சியினரிடம் கருத்து கேட்டுள்ளார் செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகையின் இந்த பேச்சு தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேற போவதை தான் செல்வ பெருந்தகை இவ்வாறு கூறுவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அதே பொதுக்கூட்டத்தில் செல்வ பெருந்தகைக்கு பதிலடி கொடுத்த EV.KS இளங்கோவன் அவர் பேசுகையில், இன்று தமிழகத்தில் 40க்கு 40 தொகுதிகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திமுகவும் அதன் தலைவர் மு.க. ஸ்டாலின் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனித்து நின்றது. அதன் முடிவுகள் எப்படி இருந்தது? சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் 1 லட்சம் வாக்குகளை பெற்று தோற்றும். மற்ற தொகுதிகளில் எல்லாம் டெபாசிட் இழந்தோம் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? யாருக்கு தான் ஆசை இல்லை? நாம் வர வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் இப்போது இருக்கும் எதிரியை ஒற்றுமையாக இருந்து வீழ்த்துவதுதான் முக்கியம். அதை விட்டுவிட்டு நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்று சொல்லுவதெல்லாம் எப்படிப்பட்ட பேச்சு? நான் யாருக்கும் பகைவன் அல்ல. உங்களுக்கு இருக்கும் அதே உணர்ச்சி எனக்கும் இருக்கிறது. காங்கிரஸை தமிழகத்தில் காலூன்ற வைத்த அந்த பெரியாரின் குடும்பத்தில் இருந்து வந்தவன் நான். எனக்கு காங்கிரஸ் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காதா? ஆனால் அதற்கு தந்திரம் வேண்டாமாம். எதிரே ஒருவன் இருக்கும்போது அவனை வீழ்த்தாமல் நாம் எப்படி அந்த இடத்திற்கு போக முடியும்? அது மட்டுமில்லாமல் இங்கு நாற்காலி காலியானால் தானே நீங்கள் அதில் உட்கார முடியும். நாட்டுக்காக உயிரை விட்ட இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி ஆகியோரையும் நாட்டின் வளர்ச்சிக்காக தனது உயிரை பணயம் வைத்து வரும் சோனியா காந்தியும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் தியாகம் செய்யட்டும். அந்த தியாகத்தில் நான் இங்கு பதவியில் அமர்வேன் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என EV.KS இளங்கோவன் பேசினார். இந்த சூழலில் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூட்டத்தில் நான் பேசும்போது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை அடைவதற்கு இலக்கும் இருக்கிறது. அதே போல காங்கிரஸை வலிமைப்படுத்த நமக்கு கிடைத்த கருத்தியல் தான் காமராஜர் ஆட்சி என்று குறிப்பிட்டதாக சுட்டிக்காட்டினார். இன்று இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் காமராஜர் ஆட்சி என்கிற நமது கனவு மேம்பட வேண்டும் என்றால் இன்றிலிருந்து அதற்கான உழைப்பை செலுத்தி நமது இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்றும் அதற்கு ஏற்ற வகையில் இங்கு உரையாற்றுபவர்கள் கருத்துக்களை கூற வேண்டும் என்று கூறியதாகவும் தெரிவித்தார். ஆனால் எனக்கு பின்னால் உரையாற்றியவர்கள் கூறிய சில கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு நாளேடுகளில் செய்திகளாக வெளிவந்துள்ளன என்று தெரிவித்த செல்வ பெருந்தகை, பொதுக்குழுவின் நோக்கம் காங்கிரஸை வலிமைப்படுத்துவதுதான். அதே நேரத்தில் மு.க. ஸ்டாலினின் கடுமையான உழைப்பையும் வெற்றிக்கான அவரது பங்களிப்பையும் எப்பொழுதுமே மதிக்க தவறியதில்லை. அவரது பங்களிப்பில்லாமல் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது சாத்தியமே இல்லை என்பதை எவரும் மறுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய கருத்துக்களை சில ஊடகங்கள் திரித்து வெளியிட்டிருப்பது மிகுந்த வேதனைக்குரியதாகும் என்ற அவர், இந்தியாவிலேயே தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாமல் இருப்பதற்கு காரணம் ராகுலின் ஸ்டாலின் இடையே இருக்கிற கொள்கை சார்ந்த இணக்கமான உறவுதான். அதனால் தான் தமிழகத்தில் மகத்தான வெற்றியை இந்தியா கூட்டணியால் பெற முடிந்தது என்றும் கூறினார். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கொள்கை சார்ந்த கூட்டணியை தவிர சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. 2003 தொடங்கிய இக்கூட்டணி ஒரு தேர்தலை தவிர அனைத்து தேர்தல்களிலும் கூட்டணியாகவே தேர்தல் களத்தை சந்தித்துள்ளது. எஃகு கோட்டை போல் இருக்கும் இக்கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த எவர் முயற்சி செய்தாலும் அது நிச்சயம் நிறைவேறாது என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.